அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே பரிசுத்தராகிய ஆண்டவரை காணல் வழியாக தொழுகை செய்கின்ற யாவரையும் தந்தை, மைந்தன், தூயாவி என்னும் திருப்பெயரிலே தக்கலை ஆயர்மண்டல திருச்சபையின் சார்பிலே அன்போடு வரவேற்றுக் கொள்வதிலே மகிழ்ச்சி கிடைக்கிறேன். இந்த நாள் தொழுகை பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவரை ஆராதனை செய்ய ஆயத்தப்படுவோம். துதிப்பாடலாக இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்ற பாடலை பாடி ஆண்டவரை துதித்து நாம் தொழுகை செய்ய ஆயத்தப்படுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். உங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். பூலகத்தாரை நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஜெபம் ஏறெடுப்போம். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கின்ற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அமைதலான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் கருளி போல பாதுகாத்து கொண்டீர். எங்கள் கண்களை கண்ணீருக்கும் எங்கள் கால்கள் இடர்களுக்கும் தப்புவித்து, திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வாக்குறுதியை இம்மட்டும் நிறைவேற்றி எங்களை பாதுகாத்து வந்த தயவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலும் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் காணொலி வழியாக இருக்கிற இடங்களில் உம்மை ஆராதிக்கிற போது உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இருக்கிற இடத்திலே புரிந்து கொள்ளவும், ஆண்டவர் எங்களோடு பேசுவதை புரிந்து கொண்டு ஆண்டவரோடு இடைபடுகின்ற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். இந்த நாளிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், சிந்திக்கின்ற ஆண்டவருடைய திருவார்த்தைகள், ஏறெடுக்க மன்றாட்டுகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக. இந்த நேரத்திலும் காணொலி வழியாக உம்மை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய அன்பினாலே தொடப்படுகிற அனுபவத்தை தாரும். தொடர்ந்து நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்விலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனைவரும் உணர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களிலிருந்து செயல்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக நாம் யாவரும் இணைந்து 1வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 1. பூலோகத்தாரை யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள்.
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதலை விட்டு திரும்புகிறபடினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நாம் சர்வவல்லவரிடத்திலே நமது குறைகளை மனத்தாழ்மை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்வோமா? அன்புக்கினியவர்களே, நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த சூழலே வாழ்ந்தாலும் ஆண்டவரிலே வாழ வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவர்களாகிய நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மிலே விரும்பாத காரியங்களை பல நேரங்களில் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். திருமறை பல அழுத்தங்களை நமக்கு எச்சரித்தாலும் அந்த எச்சரிப்புகளை ஒரு காது வழியாக கேட்டு மறு காது வழியாக விட்டுவிடுபடினாலே தான் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய கோபம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ எச்சரிப்புகளை கொடுத்த போதிலும் என் மகள் மனம் திரும்பவில்லையே என்று அவர் ஏங்கிக் கொண்டே இருக்கிறார். அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, எந்த சூழலில் நாம் வாழ்ந்தாலும் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது. இந்த நாட்களிலே நம்முடைய பாவங்களை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் வைக்கப்பட்டிருக்கிறோம். திருமறை வசனங்கள் நம்மை அழுத்துகிற போது, எச்சரிக்கிற போது அந்த எச்சரிப்பை உணர்ந்து நாம் செயலாற்றுவோமா? என் நாமம் தற்பிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என்னுடைய முகத்தை பார்த்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிற போது நான் தேசத்திலே சேமத்தை உண்டாக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய நாட்டிலே இந்த கொள்ளை நோயின் தாக்கங்கள் குறைய வேண்டும் என்று சொன்னால் நம் ஒவ்வொருடைய வாழ்வில் இருக்கின்ற குறைவுகள் அகலப்பட வேண்டும். அதை அகற்றுவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். ஆகவே நாம் அனைவரும் நம்மிடத்திலே காணப்படுகின்ற பொல்லாத சிந்தனைகளை, பொல்லாத தீய வழிகளை நாம் ஒரு கணம் நம்முடைய மனக்கண்பதாக கொண்டு வந்து அவருடைய திரு சமூகத்திலே மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோமா? நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக 200வது ஞானப்பாடலிலே நிர்பந்தமான பாவியாய் நான் இங்கே தேவர் இருக்கே, முன்பாக கலக்கமாய் நடுங்கு வெந்தேன் கர்த்தரே என்ற பாடலை நாம் பொருளுணர்ந்து பாடி நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். நம் ஆண்டவரையே நோக்கி இந்த பாடலை கருத்தோடு பாடுவோம், நம்மை உணர்ந்து பாடுவோம். Kale
என் கூற்றத்துக்கு தக்கதா செய்யாமல் தயவாயிரும் பிதாவே என்னை பிள்ளையாய் இறங்கி நோக்கி அருளும் இறங்குமே இறங்குமே என்றோமக்கஞ்சி கேட்கிறேன் இறங்குமே இறங்குமே என்றோமக்கஞ்சி கேட்கிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டுருளி வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியானவரின் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். நம்முடைய பாவங்களை மன்னித்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்து வந்த பாதைகள் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்து கொண்டார். எத்தனையோ இக்கட்டுகள் நம்மை சூழ்ந்த போதிலும் ஆண்டவர் கருத்தாய் நம்மை காத்திருக்கிறார். நம்மை பாதுகாத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் என்ற பாடல் மூலமாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை துதிகளை நாம் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக படுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக படுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீரையோ உமக்காக எடுத்தீரையோ உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே என்னை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயனுக்கோ நீதானே மன்னாயனுக்கோ நீதானே. என்னாரும் எந்த துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை படைத்த நாம் அவர் கற்றுள்ள ஜெபத்தை யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலே எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் முடிவுகளே. ஆமென். இந்த நாள் திருமறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய.
நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறதனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலே கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தியடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு வீரியத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசலிலும் எழுதுவாயாக என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த நாள் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட கருப்பொருள் இறையியல் கல்வி இறை மக்களை இறைப்பணிக்கு ஆயத்தப்படுத்துகிறது. தியாலஜிக்கல் எஜுகேஷன் எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருவசனம் நாம் படிக்க கேட்ட உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. அமர்ந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் பேராற்றலும் நிறைந்த ஆண்டவரே, அமைதலான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வசனத்தை தியானிப்பதற்காக முற்படுகிறோம். அடியனை மறைத்து கொள்ளும். உம்முடைய வார்த்தைகள் மட்டும் இங்கே வெளிவர அருள் செய்யும். கேட்கிற உமது அடியவர்கள் ஆண்டவருடைய அருள் நிறைந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்களாக வாழ்விலே புத்தாக்கம் பெற்று மாற்றுருவாக்கத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்தருள். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும். நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த காலத்திலே இயற்கை சுரண்டப்பட்டு மனிதநேயம் மறந்து வன்முறைகள், வறுமை, கொள்ளை நோய்கள், ஏற்றத்தாழ்வுகள் உயர்ந்து சுயநலம் பெருகி காழ்ப்புணர்ச்சி பெருகி வருகின்ற காலகட்டம் இது. எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயந்து நடுங்குகின்ற அளவுக்கு பலவிதமான பேரழிவுகள், அன்பு மறைந்து போட்டி மனப்பான்மை அதிகரித்து வருகின்ற ஒரு காலம். அது மட்டுமல்ல, தற்போது எழுந்திருக்கிற ஒரு சூழல் நாம் அனைவருக்கும் அறிந்திருக்கிறோம். ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதிக்க முடியாத அளவிலே இந்த கொரோனா வைரஸ் நோயின் மூலமாக அநேகர் பாதிப்படைந்திருக்கிறார்கள். இன்னும் நோய் கிருமிகள் அழியாதபடி பல அழிவுகளை இந்த உலகத்திலே மேற்கொண்டு வருகின்ற ஒரு காலம். இப்படி பல்வேறு நிலைகளில் நெருக்கப்படுகின்ற ஒரு காலம். இந்த காலத்திலே திருச்சபை உலகத்தோடு இணைந்து சந்திக்கின்ற இந்த சவால்களுக்கு தருகின்ற பதில் என்ன என்ற கேள்வியை நாம் எழுப்ப ஆயத்தப்படுவோம். அது மட்டுமல்ல, இந்த சூழலில் இறை மக்களாகிய நாம் எப்படி இதை மேற்கொள்வது, இதை மேற்கொள்வதற்கு நம்மை எப்படி தயார் செய்வது, திருச்சபை சந்திக்கின்ற சவால்களை எதிர்கொண்டு அதற்கு தேவையான இறையியல் பயிற்சி, அர்ப்பணிப்பு, திருமறை பகுப்பாய்வு திறன் இவற்றை வழங்குவதே இந்த இறையியல் கல்வியினுடைய முக்கியமான நோக்கமாக அமைந்திருக்கிறது. மறுபுறம் விரைவாக வளர்ந்து வருகின்ற இந்த கிறிஸ்தவ இறையியல் கல்வியிலே முன்னேற்றம் எதிர்பார்க்கப்படுகிறது. டாக்டர் டிட்ரிச் வெர்னர் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்லுகிறார், 1910ஆம் ஆண்டிலே 2.4% இருந்த ஆசியா மற்றும் 3ஆம் உலக நாடுகளின் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை 2010ஆம் ஆண்டிலே 8.5% வளர்ந்துள்ளது என்று குறிப்பிடுகிறார். அதாவது 1/3 இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக மாறி வருகின்றார்கள். இது மகிழ்ச்சி தருகிற செய்தி. ஆனால் மேற்கத்திய நாடுகள்
இதனாலே பல சரிவுகளை சந்தித்திருந்தாலும் ஆசிய, ஆப்பிரிக்கா மற்றும் 3ஆம் உலக நாடுகளின் வளர்ச்சி பாராட்டுக்குரியது. இறையியல் பயிற்சி இத்தகைய வளரும் மக்களுக்கு பன்முகத்தன்மையோடு வழங்கப்பட வேண்டும். அதாவது இறையியல் கல்வி என்றால் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். முதலாவது, இறையியல் கல்வி என்பது ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்கின்ற அறிவுதான் இறையியல் கல்வி. அதாவது வரலாற்றிலே மட்டுமல்லாது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஆண்டவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதையும், ஆண்டவருடைய பரிமாணங்கள், அதாவது ஆண்டவர் எப்படிப்பட்டவர், படைப்பாளர், அது மட்டுமல்ல அதை காப்பாளர், அதை காக்கின்றவர், அது மட்டுமல்ல அவர் விடுதலையாளர், மீட்பு தருகிறவர், அதாவது என்று சொல்லுவார்கள் படைப்பு, காப்பு, மீட்பு. இந்த பரிமாணங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த பரிமாணங்களை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி ஆண்டவரை வெளிப்படுத்த முடியும் என்பதை அறிந்து கொள்வதுதான் இந்த இறையியல் கல்வியினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாட்களிலே தனி மனித வாழ்வு சமயம், சமூகம் சார்ந்து மிகவும் குற்றமுள்ளதாகவும், மக்கள் அனைவரும் தன்னலமிக்கவர்களாகவும், ஆண்டவருடைய செயல்பாட்டுக்கு எதிராகவும் இருக்கின்ற ஒரு சூழலிலே நாம் பார்க்கின்றோம். மனித வாழ்விலே அடிமைத்தன எண்ணங்கள், சிந்தனைகள் நம்மை விட்டு என்ன செய்ய வேண்டும், அகல வேண்டும். நாம் சார்ந்து இருக்கின்ற சமயம், சமூகம் சார்ந்து ஆண்டவரை புரிந்து கொள்வதற்கு இந்த இறையியல் கல்வி மிக அதிகமாக உதவுகின்றது. இறையியல் கல்வி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு மாற்றத்தை, அதாவது முதலாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதைத் தொடர்ந்து அவர்கள் மாற்றம் அடைகிறார்கள். இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் உண்மையாகவே ஆண்டவருக்கு பிரியமாக செயல்படுவதற்கு அவர்களை உந்தி தள்ளுகின்ற சமத்துவ சமுதாயம் உருவாவதற்கு வழிவகுக்கின்ற ஒன்றாக அமைந்திருக்கிறது. ராஸ் ஹின்ஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்லுகிறார், இந்த இறையியல் கல்வி என்பது இறை மக்கள் தங்களுடைய தாளந்துகளை வளர்த்து கொள்ளவும், பொருளுள்ள சேவைக்கு தங்களை அர்ப்பணிக்கவும் இறையியல் கல்வி உற்சாகப்படுத்தி அவர்களை ஆயத்தப்படுத்துகிறது என்று சொல்கிறார். ஆம், மிக மிக உண்மை. இறையியல் கல்வி ஒரு மனிதனுடைய வாழ்விலே அனைத்து பரிமாணங்களையும் சீர்தூக்கி பார்க்க உதவுகிறது. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால், அந்த வசனம் இப்படி சொல்கிறது, அவர்களும் அவர் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் கூறுவதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? ஆண்டவர் தன்னுடைய மக்களிலே காட்டுகின்ற நலன், அவர்களுடைய மாற்றுருவாக்கத்திலும் மிகுந்த அக்கறை உள்ளவராக ஆண்டவர் இருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மாற்றத்தை இறையியல் கல்வி நாம் கற்றுத்தருகிறது. ஆக இன்றைக்கு இறையியல் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். 3 சிந்தனைகளை சமயம் கருதி நாம் சுருக்கமாக சிந்திப்போம். முதலாவதாக, இந்த இறையியல் கல்வி தனி மனிதனுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை ஏற்படுகிறது. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே வளருவதற்கு இந்த இறையியல் கல்வி ஒரு தனியே ஒரு மாற்றம் ஏற்படுத்துகிறது, தனி மனித மாற்றம். இஸ்ரவேல் மக்கள், அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை அவர்களது தனிப்பட்ட சமய சமூக வாழ்விலே அடிப்படையாக கொடுக்கப்பட்டது. எனவே தான் இந்த கட்டளையின் வழியாக ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே, அதாவது சமயம் சமூகம் சார்ந்து ஆண்டவரை புரிந்து கொண்டு அவற்றை வாழ்விலே செயல்படுத்த வேண்டும் என்பதை மக்களுக்கு கற்று தரும்படிதான் மோசேக்கு ஆண்டவர் என்ன செய்தார், கட்டளை கொடுத்தார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் அறிவுறுத்துகின்ற ஒன்றாக அமைந்திருக்கிறது. தனி மனித ஆன்மீக மாற்றத்திற்கு அடிப்படையானவை எவை, அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, கிறிஸ்துவை போன்று வளர வேண்டும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனம். கிறிஸ்துவை போல எப்படி வளருவது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வளர்ந்தார்? லூக்கா 2:52 சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தியடைந்து வளர்ந்தார். ஆக நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று வளர வேண்டும் என்று சொன்னால் ஞானம், வளர்ச்சி, அது மட்டுமல்ல தேவ கிருபை, அது மிக முக்கியம். அதுதான் இறையியல் கல்வியிலே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சிறு பிள்ளைகள் ஆண்டவரிலே வளருவதற்கு அவர்கள் ஞானம், அதே நேரத்திலே வளர்ச்சி, அதே நேரத்திலே தேவ கிருபை, அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரோடு நெருங்குகின்ற ஒரு உறவு.
இந்த உறவை ஏற்படுத்துவது மிக முக்கியம். தேவ கிருபை, மனுஷர் தயவு. மனுஷரிடத்திலே தயவு பெற்றுக்கொள்ளும். அதற்குரிய வழிகள் என்ன? இன்றைக்கு தன்னலம் சார்ந்த மனிதர்களாக இருக்கின்றார்கள். சுயம் சார்ந்து வாழ்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். நம்முடைய சிறு பிள்ளைகள் இந்த வசனத்தின் போலாக வளர்கிற போது இந்த சுயம் என்பது அழிந்து போகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சுயநலம் சார்ந்த எந்த சிந்தனையும் இல்லை. முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவை போன்று வளர வேண்டும். கிறிஸ்துவை போன்று வாழ வேண்டும். அவரை போன்று வளர வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள்? ஞானத்தை வளர்த்துவதற்கு நம்ம பல முயற்சிகளை மேற்கொள்கிறோம். என்ன செய்கிறோம்? டியூஷன் எடுக்கிறோம். நன்றாக வளர வேண்டும் என்று சொல்லி பல சத்து பொருட்களை கொடுக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கிருபையை பெறுவதற்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். நாம் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டால்தான் ஆண்டவரோடு இணைந்து வாழ முடியும். கிறிஸ்துவை போன்று வாழ முடியும். இல்லை என்றால் தீயவனுடைய சாத்தானுடைய அந்த சிந்தைக்கு நாம் இடம் கொடுத்து விடுவோம். நம்முடைய பிள்ளைகள் தீய சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து விடுவார்கள். ஆக கிறிஸ்துவை போன்று வளருவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக, தவறான வழிகாட்டுதல், தவறான சித்தாந்தங்களுக்கு, போதனைகளுக்கு நம்மை காத்துக்கொண்டு இறை பற்றிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். தவறான வழிகாட்டுதல் என்று சொன்னால் இன்றைக்கு அநேக போதனைகள், கள்ள போதனைகள் அதிகரித்திருக்கிறது. நம்ம யூடியூப்பில் இப்போ நம்ம ஆலயத்தில் ஆராதிக்க முடியாதபடினாலே நம்ம அதிகமாக இந்த யூடியூப்பை தேட வேண்டி இருக்கிறது. அதை நாடுகிற போது பல பிரசங்கங்கள் பல விதங்களே சொல்லப்படுகிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான புதிய புதிய கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற போது அது நன்றாக தெரிகிறது. ஆனால் திருமுறைக்கும் அந்த அவருடைய செயல்பாட்டுக்கும் அவருடைய சொல்லுக்கும் அங்கே முரண்பாடு இருப்பதை நாம் அறிய முடிகிறது. அதை இறையியல் கல்விதான் அதை சரியாக கற்றுக்கொள்ள முடியும், அதை புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, இன்று கிறிஸ்துவை போதிப்பதாக கூறி பல கள்ளத்தீர்க்கர்கள் எழுந்துள்ளார்கள். ஆகவே பாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களை நாம் படிக்கிற போது அதிலே தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கடைசி காலத்திலே கள்ளத்தீர்க்கர்கள் எழும்புவார்கள் என்று. ஆனால் அவர்கள் எப்படி நாம் அடையாளம் கண்டுகொள்வது? அது மிக மிக முக்கியமானது. எல்லாரும் கிறிஸ்துவை குறித்து தான் போதிக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லுகிறார்கள், முதலாவது ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் கடைசியில சுயம் நலம் சார்ந்து அவர்கள் நம்மை அவர்களுடைய பக்கத்தில் இழுத்துக் கொள்கிறார்கள். ஆக இந்த பொய் வழிகாட்டுதலுக்கு, தவறான வழிகாட்டுதலுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை திருமறை, நம்முடைய வேதம், அந்த வேதத்தை கற்பிக்கின்ற திருமறை கல்வி மிக முக்கியமானது. இங்கே பாருங்கள், மத்தேயு 7:16 எப்படி கள்ளத்தீர்க்கர்களை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் என்று சொல்கிறார். பாருங்கள், கனிகளினாலே நாம் அறிய முடியும். அவர்களுடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இப்போ தென்னிந்திய திருச்சபை போதகர்கள் எல்லாம் நாம் பார்க்கிற போது 5 ஆண்டுகள் ஒரு திருச்சபையிலே பணிபுரிகிறார்கள். அவர்கள் பணிபுரிகிற போது அவர்கள் வாழ்கிற இடத்திலே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை எல்லாரும் தெரிந்து கொள்ளும். ஆனால் இன்றைக்கு புதிய புதிய தீர்க்கல் வருகிற போது அவர்களை குறித்து மக்கள் தெரியாது. அவர்கள் ஒரு நாள் வந்து அழகாக பேசிவிட்டு மக்களை நல்வழிப்படுத்தினது போல சொல்லிக்கொண்டு விடுவார்கள். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்வு எப்படி இருக்கிறது? அவருடைய போதனைகள் ஒன்றாக இருக்கிறது, செயல்பாடுகள் இன்னொன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த காரியங்களை நாம் உணர வேண்டும். அதை உணர்த்துவது யாது என்று சொன்னால் திருமறை தான். திருமறை தான் நமக்கு வெளிச்சம். திருமறையை சரியாக படித்து அதை புரிந்து கொள்வதற்கு இந்த இறையியல் கல்வி உதவுகிறது. ஆக தவறான போதனைகளுக்கு, சித்தாந்தங்களுக்கு நம்மை விலக்கி காப்பது இந்த திருமறை. மூன்றாவதாக, உண்மையும் அன்பு உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். உண்மை, அன்பு. கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம் உண்மையை குறித்து. இந்த வசனம், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாக இருந்தால் அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக மாற்றுவேன். அழகான வசனம் பாருங்கள். கொஞ்சத்திலே நீ உண்மையாக இருந்தால் எல்லாவற்றுக்கும் பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுப்பார். அதுதான் பொறுப்பாண்மை. ஆண்டவர் கொடுக்கிற அவார்டு, ஆண்டவர் கொடுக்கிற பரிசு. உண்மையாக வாழ்கிற போது இந்த உண்மையாக வாழ்கிற மக்கள் அதிகமாக குறைவாக காணப்படுகிறார்கள். எந்த காரியத்தை எடுத்தாலும் பொய் சொல்வது. உதாரணமாக, இந்த இடத்துல இருக்கிறேன் என்று சொல்வது கூட தயக்கம் காட்டி அந்த இடத்தை மாற்றி சொல்லுகிற, இதை பார்க்கிற பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க? என்னுடைய அப்பாவே எப்படி, நான் எப்படி? ஆக உண்மை மிக மிக அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அன்பு மிக மிக முக்கியம்.
இதை அறிந்த அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதையும் அதுதான் சொல்லியிருக்கிறார். அன்பு, அன்பு மிக முக்கியமானது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளிலே அன்பே பெரியது என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்விலே மிக முக்கியமானது அன்பு. அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்புடைய அந்த பண்பு கிறிஸ்தவ பண்பிலே தான் அதிகமாக இருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் பெற்றுக்கொள்கிற போது நாம் நமக்குள்ளாக செயல்படும் ஆண்டவரை என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் மக்கள் 10 கட்டளைகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதன் வழியாகத்தான் அவர்கள் ஆண்டவரை இன்னும் அதிகமாக புரிந்து கொண்டார்கள், புரிந்து கொள்கிறார்கள். பாருங்கள், ஆண்டவர் மனிதனோடு பேசினதையும், ஆனால் அந்த மனிதன் உயிரோடு இருப்பதையும் இன்று கண்டோம் என்று இஸ்ரவேல் மக்கள் கூறுவதன் வழியாக அவர்கள் ஆண்டவர் முன்பதாக குற்ற உணர்வு உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே தான் ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்து அதை பின்பற்றுவதன் வழியாக அவர்களது வாழ்வு ஆண்டவருக்கு ஏற்புடையதாகும் என்பதையும், அப்போதுதான் அவர்கள் வாழ்வு பெறுவார்கள் என்பதையும் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே மோசே வழியாக அங்கே கூறுகிறார். நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்க என்ன செய்ய வேண்டும்? 32வது வசனம் பதில் சொல்கிறது, வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதிருந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகளிலெல்லாம் நடக்க கடவீர்கள். பாருங்கள், அது மிக முக்கியம். வலதுபுறமும் இடதுபுறமும் சாயக்கூடாது. அந்த பக்கமும் இந்த பக்கமும் சாயாதபடி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகளிலே நீங்கள் நடக்க வேண்டும். அப்படி நடக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, இன்றைய நாளிலே நாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற வழிகளை நடக்கிறோமா? இந்த திருமுறை சொல்லுகின்ற சத்தியத்தின்படி நாம் நடக்கிறோமா என்பதை இந்த காலை பொழுதிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். திருமுறையின் சத்தியங்களை சரியாக புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் முன்னிலையிலே நாம் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தனி மனித வாழ்விலே மாற்றம் பெற வேண்டும். அந்த மாற்றம் சமூக வாழ்விலே மாற்றத்திற்கு வித்தாக அமையும். 10 கட்டளைகள் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு பழைய ஏற்பாட்டு பகுதியிலே 10 கட்டளையை கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற கட்டளை என்ன? அந்த 10 கட்டளையும் 2 கட்டளையாக கொடுத்திருக்கிறார். சுருக்கி எப்படி கொடுத்திருக்கிறார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. 2வது பாயிண்ட் என்ன? உன்னை போல பிறரையும் நேசி. அழகான வசனம். இந்த வசனத்தை அந்த 10 கட்டளையும் சுருக்கி அழகாக தெளிவாக சொல்லுகின்றார். ஆம், அன்பே பிரதானம். இன்றைக்கு அன்பே பிரதானம் என்கிற அந்த பாடல் ஒன்று உண்டல்லவா? அந்த பாடலிலே ஒரு வரியை நாம் கேட்போமா? அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். பண்பொரு ஞானம், பரம நம்பிக்கை, இன்ப விசுவாசம், இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் ஈங்களித்தாலும் அன்பில்லையானால் அதில் பயனில்லை. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். ஆம், எல்லாரிடம் அன்பாக இருப்பது போல நாம் பல நேரங்களில் நடிக்கின்றோம். அன்பே பிரதானம் என்று நாம் பாடுகின்றோம். சகோதர, அன்பே பிரதானம். இதை நாம் திருத்தி பாட வேண்டும். எப்படி? இன்றைய நிலை அன்பே பிரதானம், சகோதர வம்பே பிரதானம் என்று அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே அமைதி இல்லாமல் இருக்காங்க பாருங்க. சண்டை, பிரச்சனை, குடும்பத்திலே பேச மாட்டார்கள். சகோதர சகோதரிகள் பேச மாட்டார்கள். ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது பேசி. சொந்த வீட்டிலே பெற்றோரிடத்திலே அன்பு காட்ட முடியாத பிள்ளைகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றோர் வளர்த்திருப்பாங்க. அந்த பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகிற போது அந்த பெற்றோர்களையே ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம், நாகரிக காலம் என்று சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, கட்டிய மனைவியிடத்தில் அன்பு காட்டாத கணவர்கள், ஒரே குடும்பத்தில் இருப்பார்கள், ஆனால் கணவன் மனைவி அன்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆனால்
கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், பெயர் கிறிஸ்தவர்கள். இன்றைய நிலை மிக மிக வேதனை தருகின்ற ஒன்று. ஆண்டவர் நமக்கு சொன்ன கற்பனைகளிலே அது மிக முக்கியமானது அன்பு. அன்புக்குரியவர்களே, கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசி காலத்திலே அன்பு தணிந்து போகின்ற காலம் வரும் என்று சொல்வது போல அந்த காலத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆம், உன் கண்களால் காணக்கூடிய உன் சகோதரிடத்தில் நீ அன்பு கூறாமல் கண்களால் பார்க்க முடியாத மக்களிடத்தில் நீ எப்படி அன்பு கூற முடியும்? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்டால் நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? பாருங்கள் அன்பர்களே, சகோதர அன்பே பிரதானம் என்று பாடுகிற நாம் சகோதரிடத்தில் அன்பு காட்ட அழைக்கப்படுகின்றோம். உறவுகள் ஒருவேளை சரியில்லாமல் இருந்தால் இந்த காணொலி வழியாக யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் தயவு செய்து நம்முடைய உறவை சரிப்படுத்தி கொள்ள முற்படுவோம், எங்கிருந்தாலும் சரி. ஏனென்றால் ஆண்டவருடைய வருகை வெகு சமீபமாக இருக்கிறது. நாம் எல்லாரும் இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே உறவு சரியில்லாமல் இருந்தால் மனம் பொருந்தி சீர் பொருந்தி எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் அவைகளை மன்னித்து ஆண்டவர் மன்னித்தது போல அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒருவரையும் பகைக்காமல் எல்லாரையும் நேசிக்கிற பண்பு அன்புதான். அன்புக்குரியவர்களே, உன்னுடைய சகோதரத்திலே மனம் பொருந்தி பின்பு காணிக்கை கொண்டு வந்து செலுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், கசப்புகள், வைராக்கியங்கள் இவற்றை மறந்து ஆண்டவருடைய பணிக்காக நம்மை அர்ப்பணம் செய்வதுதான் இறையியல் கல்வியிலே மிக முக்கியமானது. அன்புக்குரியவர்களே, இறையியல் கல்வி கசப்புகளை மாற்றி தனி மனித வாழ்விலே ஒரு புத்தாக்கம் தருகின்ற ஒன்றாக அமைந்திருக்கிறது. இரண்டாவதாக ஒரு சிந்தனை, இறையியல் கல்வி சமூக வாழ்விலே மாற்றத்தை கொடுக்கிறது. அதாவது கிறிஸ்துவோடு நிலைத்து நின்று வாழ்கிறது. தனிப்பட்ட வாழ்விலே அடைகின்ற மாற்றமானது சமயத்தின் அடிப்படையில் ஏற்படுகின்ற அடிமைத்தனங்களை கேள்வி கேட்கிறதாகவும் ஆண்டவர் அந்த சூழலிலே எவ்வாறு செயலாற்றுகிறார் என்பதை சிந்தித்து சமயத்திலே ஒரு மாற்றத்தினை பெறுவதற்கு வழிவகுக்கின்றதாகவும் இருக்க வேண்டும். இஸ்ரேல் மக்களுடைய சமய வாழ்வானது மீண்டும் அடிமைத்தனத்தை உட்படுத்துகின்ற காரணியாக அமைந்தது. ஏனென்றால் அவர்கள் தங்களை படைத்த ஆண்டவரை, தங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்த கர்த்தரை மறந்து தங்களுக்கென்று சிலைகளை செய்வதிலே நாட்டம் காட்டினார்கள். மோசே இதை கண்டித்து என்ன செய்கிறார்? கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே அவற்றுடைய விடுதலை செயல்பாடுகளை எல்லாம் எடுத்துரைத்து அவருடைய விசுவாச வாழ்விலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு பகுதிகளிலே பல இடங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்ததை எண்ணி பார்க்கும்படியாக கட்டளையை பல நேரங்களிலே அவர் சுட்டி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, புதிய ஏற்பாட்டிலும் பரிசேயர் மறைநூல் அறிஞர்கள் கடைபிடித்து வந்த தவறான சமய பழக்க வழக்கங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தவறான புரிந்து கொள்ளுதலை சமயத்தின் அடிப்படையிலே மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த செயல்களை என்ன செய்தார்? மேற்கோள் காட்டி சமயத்திலே காணப்படுகின்ற சடங்குகள், தூய்மை, உபவாசம் பற்றிய கருத்தியல்களை, விடுதலைக்கான திட்டங்களை வைத்து மக்களை அடிமைப்படுத்துகின்ற அந்த போங்கு, இவற்றையெல்லாம் பற்றுறுதி அடிப்படையிலே சீர்திருத்தம் செய்கின்றதார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசுநாதரை போல அன்றைய காலகட்டத்திலே கத்தோலிக்க திருச்சபையில் இருந்த சமய அடிமைத்தனங்கள், அதாவது எடுத்துக்காட்டாக பாவ மன்னிப்பு சீட்டு போன்றவற்றை எடுத்து சீர்திருத்தம் செய்தார் என்றால் அவர் கற்ற இறையியல் கல்வியை அதற்கு உந்துதல் அளித்தது என்பதை நாம் அறிய முடியும். அது மட்டுமல்ல, சமயத்தின் அடிப்படையிலே பிறரை இழிவுபடுத்துகின்ற, அதாவது பிறரை அடிமைப்படுத்துகின்ற செயல்கள் தவறு என்பதை சுட்டிக்காட்டும்படியாக பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அதில் 3 ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது 2 வகையான வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, பற்றுறுதி வாழ்விலே அது எப்படி ஆரம்பிக்கிறது, விசுவாச வாழ்விலே வளர்கின்ற ஒரு நிலை. இரண்டாவது, கனிதரும் மரம், அது பற்றுறுதி வாழ்விலே வெளிப்பாடு, நம்முடைய விசுவாச வாழ்விலே வழுகின்ற வெளிப்பாடை பொறுத்துகிறது. மூன்றாவதாக 2 வகையான அடித்தளங்கள், அதாவது இது பற்றுறுதி வாழ்விலே ஏற்படுகின்ற நிறைவு, நம்முடைய விசுவாச வாழ்வில் ஏற்படுகின்ற நிறைவை பற்றி சொல்லப்படுகிறது. இது சமயம் கருதி நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். பற்றுறுதியின் நிறைவானது கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளில் நிலைத்து நிற்பதே என்பதை இங்கு சுட்டி காட்டுகிறார். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு
அவரது அறிவுரைகளை நாம் ஏற்றுக்கொள்ள மறுப்போமானால் நம்முடைய விசுவாச வாழ்வு ஒருபோதும் நிலை நிற்க முடியாது. அதாவது இந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது, கற்பாறையின்மாக இயேசுவின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன். கற்பாறையான இயேசுவின் மேல் நாம் வீட்டை கட்டுவர்களாக காணப்பட வேண்டும். சமயம் சார்ந்த இறைப்பற்று எப்படிப்பட்டது? ஜெபம், இறை நம்பிக்கை, இவை எல்லாமே நற்செயலிலே வெளிப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசுவின் நோக்கமாக அமைந்திருக்கிறது. மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அன்றி என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறோம் என்ன செய்ய முடியாது, அங்கே பிரவேசிக்க முடியாது. இந்த நோக்கத்தோடு சமயம் என்பது மனிதத்தை முக்கியப்படுத்துகின்ற ஒன்றாகவும் ஆண்டவரை சொற்களால் அலங்கரிப்பதாக அல்ல, மாறாக செயல்பாட்டிலே வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமயத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். இன்றைய சூழலிலே கிறிஸ்தவர்கள் நடுவிலே குறிப்பாக சமய வாழ்விலே வைக்கப்பட்டிருக்கின்ற கண்மூடித்தனமான நம்பிக்கைகள், பாரம்பரியமான பல்வேறு சம்பிரதாயங்கள், குறிப்பாக நம்பிக்கைகள் என்னவென்று சொன்னால் ஆசீர்வாதம், ஏழைகள் ஆண்டவரால் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை, பாரம்பரியம் என்கிற பெயரிலே பல நிலைகள் இன்றைக்கு இருக்கிறது. குறிப்பாக ஆசீர்வாத தட்டு. இந்த ஆசீர்வாத தட்டு என்ற ஒரு நிலை எதற்காக வைக்கிறார்கள்? ஏழைகளுக்கு ஆண்டவர் இல்லையா என்கிற கேள்வி எழுகிறது. எல்லாருக்கும் ஆண்டவர் என்பவர் பாரபட்சமற்றவர். ஆகவே இந்த இறையியல் கல்வியை நாம் கற்கிற போது இது யாருக்கு சென்று சேர வேண்டும், எல்லாருக்கும் ஆண்டவர் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள உதவுகிறது. ஆகவே சமய வாழ்விலே இந்த இறையியல் கல்வி மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. மூன்றாவதாக ஒரு சிந்தனை, சமூக வாழ்விலே மாற்றம், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்ற ஒன்று. கிறிஸ்தவம் என்றாலே அது சமூகத்தோடு தொடர்புடைய ஒரு இயக்கமாகும். இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளையானது அவர்களுடைய தனிப்பட்ட சமய வாழ்வோடு மட்டும் தொடர்புடையதாக அல்ல, மாறாக சமூக வாழ்வோடும் தொடர்புடையதாக கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை எடுத்துரைக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்த குற்ற உணர்வுக்கு மற்றொரு காரணம் அவர்களிடையே காணப்படுகின்ற அறநெறி வாழ்க்கை. அவர்கள் அறநெறி வாழ்வானது ஆண்டவரிடத்திலிருந்து தங்களை பிரிக்கின்ற ஒன்றாக அமைந்தது. எனவே தான் சமூக வாழ்விலே ஆண்டவரிடத்திலிருந்து நெருங்க முடியாது என்று நினைக்கிறார்கள். அன்பர்களே, ஆண்டவர் இயேசு சமயத்தை கடந்து சமூக அவலங்களை எதிர்த்ததினாலே தான் அவரை சமய தலைவர்களும் அன்றைய அரசும் என்ன செய்கிறது, அவரை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தது. இறையியல் கல்வியானது நாம் சார்ந்திருக்கின்ற சமூகத்தை புரிந்து கொள்ளவும் அந்த சமூக முன்னேற்றத்திற்காக நாம் போராடவும் நமக்கு ஊக்கம் உந்துதல் தருகிறது என்பதை அறிய முடிகிறது. சமூகத்திலே அடிப்படையிலும் மனிதத்தினுடைய அடிப்படையிலும் ஆண்டவரை புரிந்து கொள்ள பல இறையியலாளர்கள் உருவாக்கியுள்ளனர். பல இறையியல் கல்வி உருவாக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு சூழல் இறையியல் என்று சொல்லக்கூடிய ஒரு இறையியல் வந்தபடினாலே சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொண்டு அந்த சூழ்நிலையை மக்களுக்கு அழகாக தெளிவுபடுத்துவது தான் சூழ்நிலை இறையியல். இன்னும் பல்வேறு இறையியல்களை உட்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே சமூகத்தையும் ஆண்டவரை நாம் பிரித்து பார்க்காமல் சமூகத்திலே காணப்படுகின்ற அவல நிலைகளை கண்டு அதை கண்டும் காணாதது போல இருக்காதபடி கிறிஸ்தவர்களாகிய நாம் சமூகத்திலே காணப்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகளை, பல்வேறு தாக்கங்களை, பல்வேறு போராட்டங்களை, பல்வேறு நிலைகளிலே பாதிக்கப்படுகிற மக்களுக்கு நன்மை செய்கின்ற காரியங்களை செய்வதற்கு இந்த திருமுறை நமக்கு ஆதாரமாக நம்மை சுட்டி காட்டுகிறது. இதை அதிகமாக நம்மை அழுத்துவது இந்த இறையியல் கல்வி என்பதாகும். குறிப்பாக அன்றைய நாட்களிலே அன்னை தெரசா அவர்களுடைய வாழ்வு, சமூகத்திலே செய்த தொண்டு, இன்னும் ஐடா ஸ்கைடர் அவர்களுடைய செயல்பாடு மிக முக்கியமானது. அதை குறித்து நாம் சமயமில்லை. அவர்களுடைய அர்ப்பணிப்பு மிக முக்கியமானது. அவர்களுடைய தியாகத்தினாலே செய்த பணிகள், சமூகத்திலே ஏற்பட்ட மாற்றங்கள், இதெல்லாம் இந்த திருமறையை அவர்கள் படித்ததினாலே, இறையியல் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்தபடியினாலே தான். அன்புக்குரியவர்களே, சமூகத்திலே இருந்த பல அடிமைத்தனங்களை மாற்றுவதற்கு இந்த திருமறையும் அதை சார்ந்த இறையியல் கல்வியும் மிக முக்கியமாக அமைந்திருக்கிறதை நாம் அறிய முடிகிறது. அன்பர்களே, சமூகத்திலே சீர்திருத்தத்தை மேற்கொள்வதற்கு கிறிஸ்தவர்களாகி நாம் இறை கல்வியை கற்று ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதற்கு இந்த நாட்களை ஆயத்தப்படுத்துவோமா? இன்றைக்கு சமூகத்திலே காணப்படுகின்ற பல்வேறு அவல நிலைகளை நாம் பார்க்கிறோம்.
மக்களுக்கு பல்வேறு தீமைகள் வருவிக்கின்ற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறையரசு என்ற சமத்துவ சமுதாயம் ஏற்படுவதற்கு கிறிஸ்தவ மக்களாகிய நாம் உழைக்க அழைக்கப்படுகிறோம். எனவே ஒவ்வொரு இறை மக்களும் இறையியல் கல்வி பெற்று தனிப்பட்ட வாழ்விலே கிறிஸ்துவோடு வளரவும், சமய வாழ்விலே இருக்கின்ற மனித நேயமற்ற செயல்பாடுகளை களைந்து கிறிஸ்துவிலே நிலைநிற்கவும், சமூக வாழ்விலே ஏற்றத்தாழ்வுகள், அடிமைத்தனங்கள் இவற்றை மாற்றி சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கி அதன் வழியாக கிறிஸ்துவை வெளிப்படுத்தவும் இந்த இறை கல்வியை நாம் பெற ஆயத்தப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, முதலாவது நாம் கேட்டது போல உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களிலே உன்னுடைய இருதயத்திலே நீ வைத்துவிட்டு அதை என்ன செய்ய வேண்டும்? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாக நீ போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. எவைகளை குறித்து பேச வேண்டும்? திருமறை வசனங்களை குறித்து அழுத்தமாக பேசி நம்முடைய பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து ஆண்டவருக்குள்ளாக வளர்க்கிற போது சமத்துவ சமுதாயம் உருவாகுவதற்கு பிள்ளைகள் மலருவார்கள். நம்முடைய சமூகம் மலரும். அதை பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இறையரசை நோக்குகின்ற காலத்திலே நம்மை ஆயத்தப்படுத்துவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென். இறையில் பயணம் தொடர்வோம், திருமறை வழி நின்றே பயில்வோம் என்ற பாடலை நாம் பாடி இறையில் பயணத்தை தொடர ஆயத்தப்படுவோம். இறையில் பயணம் தொடர்வோம், திருமறை வழி நின்றே பயில்வோம். ஆம், இறையில் பயணம் தொடர்வோம். இறையியல் பயணம் தொடர்வோம், திருமறை வழி நின்றே பயில்வோம். இறையியல் பயணம் தொடர்வோம். ஆம், சூழல்கள் தொடுத்துடும் வினாக்கள், நம் சிந்தைக்கு துணை தரும் சவால்கள், ஏழைகள் எழுப்பிடும் கேள்விகள், நம் இறையில் திசை வழி காட்டிகள், நம் இறையில் திசை வழி காட்டிகள். சூழல்கள் தொடுத்திடும் வினாக்கள், நம் சிந்தைக்கு துணை தரும் சவால்கள். சூழல்கள் தொடுத்திடும் வினாக்கள், நம் சிந்தைக்கு துணை தரும் சவால்கள். ஏழைகள் எழுப்பிடும் கேள்விகள், ஏழைகள் எழுப்பிடும் கேள்விகள், நம் இறையியல் திசை வழி காட்டிகள், நம் இறையியல் திசை வழி காட்டிகள். இறையியல் பயணம் தொடர்வோம். ஆம், திருச்சபை வாழ்வினில் இறையியல் சீர்திருத்தமே வழங்கிடும் வாழ்வியல், பொருத்தமாய் பணிதனை புரிந்திட நல் புதுமைகள் படைத்திடும் இறையியல். ஆம், புதுமைகள் படைத்திடும் இறையியல். திருச்சபை வாழ்வினில் இறையியல் சீர்திருத்தமே வழங்கிடும் வாழ்வியல். திருச்சபை வாழ்வினில் இறையியல் சீர்திருத்தமே வழங்கிடும் வாழ்வியல். பொருத்தமாய் பணிதனை புரிந்திட நல் புதுமைகள் படைத்திடும் இறையியல், நம் புதுமைகள் படைத்திடும் இறையியல். இறையியல் பயணம் தொடர்வோம். ஆம், விடுதலை வாழ்வினை நினைத்தே நல் வீரமாய் செயல்படும் இறையியல். நடுநிலை துறந்தே நலிந்தவர் நம் நலனையே நாடிடும் இறையியல். நம் நலனையே நாடிடும் இறையியல். விடுதலை வாழ்வினில் இறையியல் நல் வீரமாய் செயல்படும் இறையியல். விடுதலை வாழ்வினை நினைத்தே நல் வீரமாய் செயல்படும் இறையியல். நடுநிலை துறந்தே நலிந்த
அவர் நம் நலனையே நாடிடும் இறையியல், நம் நலனையே நாடிடும் இறையியல், நம் நலனையே நாடிடும் இறையியல். இறையியல் பயணம் தொடர்வோம், திருமறை வழி நின்றே பயில்வோம். இறையியல் பயணம் தொடர்வோம். ஆண்டவருடைய திருவார்த்தைகளை சிந்தித்த நாம் யாவரும் இணைந்து 214வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீர்த்தனை பாடல் 214. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அது அபிமானி. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அது அபிமானி. உத்தம ஜீவிய வழிகாட்டும், உயர்வான் உலகில் உன்னை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் ஞானி, சகல பேர்க்கும் அது அபிமானி. வாலிபர் தமக்கும் அதுவாகும், வயோதீபர்க்கும் அது உணவாகும். பாலகத்தினிய பாலுமரா, படிமீராத்ம பசிதளிக்கும். சத்திய வேதத்தை தினம் ஞானி, சகல பேர்க்கும் அது அபிமானி. சத்துருவேயோடம் புரியும் தருணம் மதுதல் ஆயுதமா. புத்திரமே திரரோடு மகிழும், பொழுதும் மது நல்லுறவாகும். சத்திய வேதத்தை தினம் ஞானி, சகல பேர்க்கும் அது அபிமானி. இதயம் புனிதம் பெறுதற்கது மருந்தா. நிலையாய் நரவானால் நிலைக்க நேய காய கர்மமதா. சத்திய வேதத்தை தினம் ஞானி, சகல பேர்க்கும் அது அபிமானி. கவியின் வழி காணாதவர்கள் கண்ணு கரிய கலிங்கமது. புதிய எருசலேம் பதிக்கு போகும் பயண துணையுணர்வும். சத்திய வேதத்தை தினம் ஞானி, சகல பேர்க்கும் அது அபிமானி. படையும்படி வருத்தும் தேவ வார்த்தையது. வேந்த அமைச்சர் முதல்வர்க்கும் விசித்த பிரமாணமும் அதுவே. சத்திய வேதத்தை தினம் ஞானி, சகல பேர்க்கும் அது அபிமானி. ஜெபம் எடுப்போம். எங்கள் மீது அதிகமாக அன்பு கூர்ந்து எங்களை பாதுகாக்கின்றவரே, எங்களை பராமரிக்கிறவரே, எங்களுக்கு ஜீவன் சுகம்பலம் தந்து எங்களை நடத்துகின்றவரே, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் நல்ல காலை பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒருமித்து இணைந்து உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்ற வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தீரே. நாங்கள் இல்லங்களில் இருந்தாலும் ஆண்டவரே, உள்ளத்தின் அளவிலே உமோடு நெருங்கி வாழ்வதற்கு இந்த நாளையும் எங்களுக்கு ஈவாக தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே தியானித்தது போல இறையில் கல்வி எங்களுடைய ஆன்மீக வாழ்விற்கு மிகுந்த அர்த்தமுள்ளதாக அமைந்திட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தனிப்பட்ட வாழ்விலே, எங்கள் சமய வாழ்விலே, எங்கள் சமூக வாழ்விலே ஒரு புத்தாக்கம் பெறுகின்ற, ஒரு மாற்றத்தை உருவாக்குகின்ற நல்ல சூழலை எங்களுக்கு தந்து நாங்கள் சமூகத்தை மாற்றுகின்ற மக்களாக, எங்களுடைய ஆண்டவருடைய அன்பை மக்களுக்கு வெளிப்படுத்துகிற மக்களாக, சமூகத்திலே நல்ல காரியங்களை செய்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு
தொடர்ந்து நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக வழிநடத்துவதற்கு ஆண்டவர் தந்த உந்துதலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். சிறுவயதிலிருந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வளர்க்க, அந்த பிள்ளைகளை அதற்கென்று நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்கள் அனைவரையும் நீர் பக்குவப்படுத்தும். கர்த்தாவே, கேட்ட வார்த்தையின் வழியாக தொடர்ந்து உமக்கு அர்ப்பணத்தோடு வாழ அருள் செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாட்களில் இருக்கின்ற இந்த கொள்ளை நோயின் தாக்கத்தினாலே பல்வேறு பாதிப்புகளை நாங்கள் அடைந்து கொண்டே இருக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்கிற போது நாங்கள் முன்பெல்லாம் வெளியிடத்தில் கேட்டோம், இன்றைக்கு நாங்கள் வாழ்கிற பகுதிகளில் கூட இந்த தொற்று அதிகரித்து கொண்டே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் மட்டும்தான் எங்களுக்கு நலன் தர முடியும். நீர் மட்டும்தான் எங்களை பாதுகாக்க முடியும் அப்பா. ஆண்டவரே, நீர் இரக்கம் செய்து இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாக அப்புறப்படுத்தி நாங்கள் ஒவ்வொருவரும் மன மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு உமக்கு பிரியமாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எங்கள் அனைவரையும் பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களிலே காணப்படுகின்ற குறைவுகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமக்காக வாழ்வதற்கு எங்களை பயன்படுத்துவீராக. இந்த நாட்களிலே உலக நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நோயின் தாக்கத்தினாலே பல்வேறு நிலையிலே பாதிப்படைந்திருக்கிற ஒவ்வொரு நாடுகளிலும் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளிலும் ஆண்டவருடைய அன்பு வெளிப்படும்படியாக, ஆண்டவர் தான் இந்த காரியத்திற்கு ஒரு விடுதலை தர முடியும் என்பதை ஒவ்வொரு தலைவர்களும் புரிந்து கொண்டு ஆண்டவருடைய அன்பை நாட்டிலே பிரகடனப்படுத்துவதற்கு இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ள தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவரே, வெளிநாடுகளிலே வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகத்தோடு நலத்தோடு தங்கள் பணி செய்கிற இடத்திலே மகிழ்ச்சியோடு வாழ, ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்க என் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அருள் கூறும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்திய நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். இந்நாட்டினுடைய ஆண்டவரே ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அர்ப்பணத்தோடு ஆண்டவர் தந்திருக்கிற பொறுப்புகளை கவனமாக கையாள எங்கள் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக எங்கள் நாட்டிலே நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொண்டு நீர் அளிக்கிற நன்மையில நாங்கள் திருப்தியாகப்படத்தக்கதாக எங்கள் தலைவர்களை கர்த்தர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை கடமை உணர்வோடு செய்ய ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பலனை தாரும், ஒவ்வொருவருக்கும் உந்துதலை தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் இந்த வியாதிக்கு ஆண்டவரே பல்வேறு நிலையிலே உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் செய்கிற பணிகள் மூலமாக ஆண்டவர் வெகு விரைவில் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை தரும்படியாக ஆண்டவருடைய பாதத்தில் நாங்கள் பணிந்து நிற்கின்றோம். இந்த நாட்களிலே கர்த்தாவே, எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு எங்கெங்கெல்லாம் விதைக்கப்படுகின்றதோ அங்கெங்கெல்லாம் ஆண்டவருடைய அன்பை ஒவ்வொருவரும் சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தாவே, கடைசி காலத்தில் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கும் என்பதை இந்த நாட்களில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகள் எங்களை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். இதை புரிந்து கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகளாக உமக்கு பிரியமாக ஜீவிக்க ஆண்டவர் எப்போது வந்தாலும் அந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட புத்தியுள்ளவர்களாக செயல்பட எங்களை தகுதிப்படுத்துவீராக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்கெங்கெல்லாம் உம்மை ஆராதிக்கின்றார்களோ அங்கெங்கெல்லாம் உடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் இந்த காலை பொழுதிலே கொடுக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடி நிற்கின்றோம். எங்கள் பேராயத்திற்காக, பேராயத்தின் பொறுப்பாளர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். அர்ப்பணத்தோடு தங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் எல்லா திருப்பணிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். எங்கள் திருச்சபையின் விசுவாச குடும்பங்களுக்காக உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் என்னென்ன நன்மைகள், ஆசீர்வாதங்கள் தேவை என்று தேவன் காண்கிறீரோ எல்லா நன்மைகளையும் பரத்திலிருந்து கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். விசேஷமாக இந்த நாட்களில் இருக்கின்ற வியாதிகளுக்கு முற்றிலும் விலக்கி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பராமரித்து பாதுகாத்துக் கொள்வீராக. கண்மலையிலே ஒளித்து வைத்து காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் சார்பாக அல்லேரி என்கிற பகுதியிலே நடைபெற இருக்கின்ற அருட்பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பணிகள் வகுப்பில் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளை எங்களுக்கு தாரும். தாவே, இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நிறைவு நாளை, தங்களுடைய பிறந்த நாட்களை ஆசரிக்கின்ற பிள்ளைகளுக்காக மன்றாடுகின்றோம்.
வருஷத்தை நன்மையினால் முடிசூற்ற கர்த்தர் பிரவேசிக்க இருக்கிற புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளாலும் கிருபைகளாலும் நிறைத்து நீடிய ஆயுளோடு உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். வாழ்க்கையின் தேவைகளை சத்த சந்திப்பீராக. திருச்சபையிலே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதாக. கர்த்தாவே, வெகு விரைவில் இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை பெற்று நாங்கள் எல்லாரும் உமக்கு சுத்தமானால் உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை நன்றியோடு ஆராதனை செய்யவும், எங்களுடைய அன்றாட பணிவிடைகளை நிறைவேற்றவும் எங்களுக்கு நல்ல வழிவாசல்களை எங்களுக்கு திறந்து தாரும். நாங்கள் உமக்காக உழைக்கவும் உம்முடைய சித்தப்படி வாழவும் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். சமாதானத்தோடு எங்களை நடத்துவீராக. இந்த காணொலி வழியாக உம்முடைய வார்த்தைகளை கேட்கின்ற உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேரை பேராக ஆசீர்வதிப்பீராக. எந்த நிலையில் இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகள் என்ன நோக்கத்தோடு உம்முடைய சமூகத்திலே தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அந்த நோக்கங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாரும். தீங்களுக்கு விலக்கும் துதி கனமகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டு சுத்தமானால் அடுத்த வாரத்திலே மறுபடியும் உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கின்ற வாய்ப்புகளை எங்களுக்கு தாரும். துதி கனமகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நல்லுறவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நிறைவாய் வளமாய் தங்கி இருப்பதாக. கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நிறைவான பாதையிலே சமாதானத்தின் பாதையில் நடத்துவாராக. ஆமென்.